சரி, எந்த லாஜிக்கும் இல்லாத ஆனா மனச தொடுற ஒரு சூப்பரான முதலீட்டு கதையை இப்ப பார்க்கலாமா? முகமே தெரியாதவங்க மேல எந்த லாபமும் வராதுன்னு தெரிஞ்சும் ஒரு 30,000 ரூபாயை நீங்க முதலீடு செஞ்சா என்னாகும்? இவர்தான் பெரியசாமி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசல்ல பேனா விக்கிற ஒரு 60 வயசு நடைபாதை வியாபாரி. இவரோட பிசினஸ் மாடலே ரொம்ப வித்தியாசமானதுங்க. எக்ஸாம்க்கு பேனா கொண்டு வர மறந்த பசங்கள பார்த்தா உடனே கூப்பிடுவாரு. கையில ஒரு பேனாவை கொடுத்து, இந்தப்பா ராசியான பேனா, போய் எக்ஸாம்ல சென்டம் வாங்குன்னு அன்பா சொல்லுவாரு. பசங்க சிரிச்சுக்கிட்டே ஓடிடுவாங்க, திரும்ப வரமாட்டாங்க. இவரோட நோட்ல மட்டும் பெண்டிங் கணக்கு ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அவரோட டைரிய கொஞ்சம் பாருங்க. கடன் வாங்கின பசங்களோட டீட்டெயில்ஸ எவ்ளோ தெளிவா எழுதி வச்சிருக்காருல. பொண்டாட்டி வாடகை கொடுக்கணுமேனு பயந்தாங்க. ஆனா பெரியசாமியும் அந்த 3000 பேனாக்களையும் வேறொரு கோணத்துல பார்த்தாரு. எங்க விஷயமே அவரோட மைண்ட் செட் தாங்க. இது கடன் இல்ல, எதிர்காலத்துக்கான முதலீடுன்னு அவர் ரொம்ப உறுதியா நம்பினாரு. அடுத்த 20 வருஷத்துல என்ன ஆச்சுன்னு பாப்போம். காலப்போக்குல வயசாகி அவரோட வியாபாரம் சுத்தமா முடங்கி போச்சு. அப்போதான் ஒரு மெகா ரிட்டர்ன் அவரை தேடி வந்துச்சு. கோவில் வாசல்ல ஒரு பெரிய கார்ல இருந்து ஒருத்தர் இறங்குனாரு. அவர்தாங்க முருகன். 18 வருஷத்துக்கு முன்னாடி ராசியான பேனா வாங்கிட்டு போய் 10th பாஸ் பண்ண அதே பையன். இன்னைக்கு அவரு பென்ன டெக்னாலஜி சிஇஓ. அந்த முதலீட்டோட லாபமா 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் கொண்டு வந்தாரு. பெரியசாமியை இனியும் பிளாட்ஃபார்ம்ல உட்கார முருகன் சம்மதிக்கல. ஆனா அந்த அன்போட கூட்டு வட்டி அதோட நிக்கல. இந்த நியூஸ் செம வைரல் ஆச்சு. ஹிந்தி டீச்சர், ஆடிட்டர், டாக்டர்னு பலரும் தங்கள் கடனை அடைக்க வந்தாங்க. ஒரே வாரத்துல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பூக்களோடும் பணக்கவர்களோடும் வர அந்த கோவில் வாசலே கல்யாண வீடு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் கால்குலேஷனை பாப்போமா? அவரு போட்ட ஆரம்ப முதலீடு வெறும் 30,000 ரூபாய் மட்டும்தாங்க. ஆனா அவருக்கு கிடைச்ச மொத்த லாபம் எவ்ளோ தெரியுமா? தலை சுத்த வைக்கிற 3 கோடி ரூபாய். இந்த உணர்வுபூர்வமான முதலீட்டோட லாபம் எந்த ஒரு ஃபினான்ஷியல் சார்ட்டுக்கும் அடங்காத ஒரு மாபெரும் வளர்ச்சிதானே. பெரியசாமி சொன்ன மாதிரியே அன்னைக்கு அவரு தூவுன சின்னஞ்சிறு விதைகள் இன்னைக்கு ஒரு பெரிய காடாவே வளர்ந்து நிக்குது. இன்னைக்கு அதே இடத்துல பெரியசாமி பேனா ஸ்டோர்னு ஒரு கடை அமைச்சு பசங்களுக்கு இலவசமா பேனா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த புது கடையோட போர்டுல இந்த சூப்பரான வாசகம் ரொம்பவே பெருமையா எழுதப்பட்டிருக்கு. வாரத்துல 2 நாள் அங்க பேனா குடுக்கறது யார் தெரியுமா? அதே சாஃப்ட்வேர் கம்பெனி முதலாளி முருகன் தாங்க. மத்தவங்க மேல நம்பிக்கைய முதலீடு செய்யும்போது நாம உண்மையிலே பெரிய பணக்காரங்கன்னு இது ஆணித்தரமா நிரூபிக்குது. சொல்லுங்க, ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்துற மாதிரி நீங்க இன்னைக்கு என்ன சின்ன நம்பிக்கைய முதலீடு பண்ண போறீங்க?